ரைட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் பற்றின நியூஸ் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே உடைய பட்ஜெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது போக கேன் வில்லியம்சன் ஐபிஎல் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே நியூஸ்லேருந்து போயிடலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ கோடி அவங்க கையில் வச்சிருக்காங்க, அக்ஷனில் அவங்க தான் டாப் பர்ஸ் வச்சிருப்பாங்களா இல்லை பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்க டீம் வேற யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே சைட்லேருந்து சாம் கரனை மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு 3 crore அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவரை பற்றின நியூஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் மற்றபடி ஒரு டிவான் கான்வே, ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஒரு ரொம்ப முக்கியமாக ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், இந்த 3 பேர். ஸோ இது போக மெயினாக ஒரு பிளேயர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி பவுலிங் யூனிட்ல ஓவர்டன், அது போக சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க, வேன்ஸ் பேடி, இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான நபரான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரெடி வெளியில் போனதுனால அவருடைய 9 கோடியும் சிஎஸ்கேக்கு மிச்சமாகி கிடைக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அஸ்வினுடைய 9 கோடி, ஸோ மற்ற பிளேயர்ஸுடைய ஒரு கான்வே, இவங்க எல்லாமே ஒரு 6 crore 1 crore இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. டோட்டல் அமௌண்ட் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 crore பக்கம் இருக்குது. 24.95 அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேஷன்ஸ் வருது. இதில் ஒரு சில விஷயங்களும் நடந்தது. அதாவது இந்த ஆயுஷ் மாத்திரையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 லட்சத்துக்கு தான் உள்ள வந்தார். அண்ட் குர்ஜித் சிங் அவருடைய ரொம்ப முக்கியமாக அவருடைய பர்ஸ் அமௌண்ட் அந்த 2 கோடிங்கிறது அப்படியே வந்துட்டு நம்ம டிவால் பிரேவிஸுக்கு போயிடும். ஸோ அது பர்ஸ் அமௌண்ட் கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷனும் இருக்குது. பட் இதெல்லாமே மைனஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது 24.95 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி உள்ள ஏதாவது ட்ரேட் நடந்திருக்கலாம், இல்லைன்னா பர்ஸ் அமௌண்ட் ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ இவருக்கு இவ்வளோ பர்ஸ் அமௌண்ட்டில் தான் நமக்கு உள்ளே வந்திருக்கிறாருங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம். அதாவது நான் யார் சொல்கிறேன்னா ஒரு ஆயுஷ் மாத்திரை, ஒரு உருவில் பட்டேல் உள்ளே வந்தார், பார்க்க முடிஞ்சது. அண்ட் நம்மளுடைய டெவால் பிரேவ்ஸ் வந்தார். இவங்க எல்லாருக்குமே பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறது அவங்க நிர்ணயிச்சதுலாம் கிட்டத்தட்ட ரவுண்டாக 25 கோடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது போக நியூஸ் மற்ற விஷயம்லாம் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு டீமுக்கும் 5 crore பர்ஸ் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அஃபீஷியலாக நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பத்ரிநாத் அவர்களும் வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணாரு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கூட மினி ஆக்ஷனுக்கு 5 crore, ஸோ மற்றபடி மெகா ஆக்ஷனுக்கு 20 crore ஏற்றிருக்கிறதா சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது போன தடவை மெகா ஆக்ஷனில் 120 கோடின்னு நினைக்கிற பர்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இந்த தடவை மினி ஆக்ஷனுக்கு 5 crore ஒவ்வொரு டீமுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக ரிலீஸ் லிஸ்ட் எல்லாம் போக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட சாலிடாக 30 crore அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய பர்ஸ் அமௌண்ட்டு. 25 to 30 crore அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் அவ்வளோ வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே போகிறக்கான சான்ஸ் கிடையாது. 20 கோடிக்கு கீழே போகிறக்கான சான்ஸ் கூட கிடையாது. 25 30 கோடிக்குள்ள தான் சிஎஸ்கே உடைய டோட்டல் பர்ஸ் அமௌண்ட் இருக்க போகுது. சரி, ஓகே, யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க, ஸோ ஐ மீன் வந்துட்டு யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கான்வேயில் ஒரு ஓப்பனிங்கில் பேக்கப்புக்காக ஒரு பேட்ஸ்மேன் வேணும், மரணத்தனமான ஒரு ஹிட்டர் வேணும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வேணும். ஒரு கேமரூன் கிரீன் மாதிரியான பிளேயர் இந்த டீமில் பர்ஃபெக்டாக சூட் ஆவார். 1% இன்னும் காத்து வாங்கிட்டு தான் இருக்குது. மேபி சஞ்சு சாம்சன் கிடைச்சா சாலிடாக அவரை வந்துட்டு தூக்கி உள்ள போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் ஒரு 18 கோடி 20 கோடிக்கு போயிட்டார்னா, எஸ் இது மினி ஆக்ஷன் தான், அவ்வளோ பட்ஜெட்டுக்கு போகிறக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் போயிட்டார் அப்படின்னா அவர் மேலே டேக் ப்ரெஷர் ஆயிடும். 18 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, சிஎஸ்கேக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பர்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் டீசெண்டாக எடுக்கணும் அப்படின்னா நிறையா பேர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ 1% ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் பிளேயர் ஒருத்தர், அண்ட் தோனிக்கு அப்புறம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு காட்டன் ஒருத்தர், இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பவுலிங் யூனிட்லையும் 10 ரன் ஒதுக்கவில்லை. ஸோ எல்ஐசி நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பேக்கப் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வேணும். ஸோ இது போக சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒரு 10 லட்சத்தில் 20 லட்சத்தில் அப்படியே டொமஸ்டிக் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் சிஎஸ்கே உடைய நீடு. ஸோ ஃபர்ஸ்ட் டீமாக வந்துட்டு சிஎஸ்கே பற்றி பேசணும்னு நினச்சா சிஎஸ்கே பற்றி கம்ப்ளீட்டாக பேசியாச்சு. சிஎஸ்கே கிட்ட இந்த பர்ஸ் அமௌண்ட் தான் இருக்க போகுது. 25 கோடிக்குள்ள 30 கோடிக்குள்ள போக போகிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஹிட்டர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலருடைய நீடு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, அக்ஷனில் இவருடைய அதாவது சிஎஸ்கேவுடைய பட்ஜெட் தான் வந்துட்டு பெருசாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கேகேஆர் தான் அதிகமாக வச்சிருப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிளேயர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வெங்கடேஷ் ஐயர் சாலிடுங்க. அவரோடதே பார்த்தோம் அப்படின்னா 23 அப்படிங்கிறதுக்கு மேலே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து 6 கோடி கொடுத்தாலும் கூட ஆல்ரெடி அவங்ககிட்ட 30 இருக்கும். ஸோ +5 சேர்த்தணும் அப்படின்னா 35, அந்த மாதிரியான ஹியூஜ் அமௌண்ட் கிட்டத்தட்ட மெகா ஆக்ஷனுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ மேபி கேகேஆர் டாமினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இந்த
இந்த ஆக்ஷனில் ஹைலி பாசிபிள். சரி, ஓகே. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன் உடைய அப்டேட். கேன் வில்லியம்சன் எல்லாருக்குமே தெரியும், செம்ம பிளேயர், செம்ம கிளாஸான பிளேயர். பட் இருந்தாலுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக T20 ஃபார்மேட்டுக்கு இவர் செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவர் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமில் ஆடிட்டு இருக்காரு. அதாவது அந்த பக்கம் SA T20 ஆடிட்டு இருக்காரு. தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் யாருடைய டீம் அப்படின்னா இந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய டீம் தான். ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே வில்லியம்சனை மென்டாராக கூப்பிட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருந்தது. இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ கேன் வில்லியம்சன் LSG-உடைய மென்டாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ ஆஸ் அ பிளேயராக ஆட முடியாது. ஸோ மற்ற டீம் யாராவது கேன் வில்லியம்சனை கண்ணு வச்சிருந்தாலோ ஸோ எல்லாமே புஷ்ஷாக போச்சுன்னு சொல்லி ஆகணும். அவருடைய T20 கரியர் அவர் முடிச்சிட்டாருங்க. ஸோ இனிமேல் கோச்சாக தான் வந்துட்டு விளையாடுவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அஃப்கோர்ஸ் கேன் வில்லியம்சன் என்னதான் இந்த மாதிரி சாதுவா ஒரு கிளாஸான ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் தான், அவ்வளோ பெரிய ஹிட்டர்லாம் கிடையாது அப்படின்னா கூட 2018 மறக்கவே முடியாது. என்ன மாதிரியான ஒரு பிளேயர், சூப்பராக ஆடி கொடுத்தாரு. அந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கேப் லீடிங் போல தலைவன் தான் வேற லெவலில் இருந்தாப்ல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருந்த கேன் வில்லியம்சன் ஸோ SRH-லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் 2023 இன்ஜுரி ஆச்சு GT-ல இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய கரியர் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்டர்நேஷனல் ஆகட்டும், ஸோ இது ஆகட்டும், IPL ஆகட்டும், எல்லாமே அவருடைய கரியர் தேஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் ODIயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போதைக்கு IPL-ல மென்டாராக கண்டினியூ பண்ண போறாரு கேன் வில்லியம்சன். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய IPL அப்டேட்டாக இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் RCB, மும்பை இந்தியன்ஸ், DC மற்ற டீம்ஸுடைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டும் எவ்வளோ இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட குத்து மதிப்பாக மட்டும் இல்லாமல் நமக்கு 90% அக்யூரசியில் இந்த அமௌண்ட் தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon.